ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் தம்பி டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங்க்கு வந்துட்டு கிளம்புன கிளிப்ஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சில விஷயங்களும் இதில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இயர்லி மார்னிங்கே வந்துட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு சண்டே Jan 26 கவுன்சிலிங் கிளம்பிட்டாங்க. ஸோ இவ்வளோ இயர்லியாக நான் வந்துட்டு எழுந்ததே இல்லை. ஸோ காலையிலேயே நேரமாக எழுந்து தண்ணி காய வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் புளியோதரை தான் கிளறி கொடுத்துருந்தேன். ஸோ ட்ரெயினில் போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக ஏர்லியாகவே எழுந்து என்னென்ன ப்ரீ பிளான்டாக பண்ணி கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ ஹஸ்பண்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது கவுன்சிலிங்க்கு போகும்போது என்னென்ன திங்ஸ் கொண்டு போகணும். ஸோ அவருக்கு வந்து அடிஷ்னலாக ட்ரெஸ்ஸு அண்ட் அங்கே வந்துட்டு வெயிட்டிங் டைமில் சும்மா வந்துட்டு மொபைல் பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு 2-3 புக்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2-3 புக்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அண்டு தம்பி பார்த்துட்டிங்க அப்படின்னா தேவையான சர்டிஃபிகேட்ஸ், மெமோ, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க போகும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா டைம் 5 o'clock அங்கே வந்து ட்ரெயின் வந்துட்டு 8 o'clock வந்துட்டு புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து தாராபுரம் ரீச் ஆகி தாராபுரத்துலேருந்து ஈரோடு போகிற மாதிரி பிளானு. ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா தைப்பூசம் அப்படிங்கிறதுனால பஸ் எல்லாமே ரஷ்ஷு, டைமுக்கு வரவே இல்லை. ஸோ தம்பிக்கு பார்த்துட்டிங்கன்னா அள்ளு விட்டுருச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. கூட வந்துட்டு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்காக பசங்க வந்துட்டு பஸ் வச்சு விட்றதுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ரூம்மேட்ஸு, அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பாய்ஸ் வந்துட்டு தம்பி கூட இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு வந்திருந்தாங்க தம்பியை வந்துட்டு வச்சு விட்றதுக்காக. ஸோ அங்கே பார்த்துட்டிங்கன்னா தாராபுரத்துலேயே பஸ்ஸு கிடைக்கல. ஸோ டிலே ஆயிடுச்சு. ஸோ காங்கேயம் போயிடலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து காங்கேயம் 2 வீலர்லேயே போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஈரோடுக்கு பஸ் இருக்கும்போது இருந்துச்சு. பட் 8 o'clock ஆஃப்டர் 8 o'clock தான் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8 o'clock ரீச் ஆனால் தான் ட்ரெயின் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலர் 2 பேர் எடுத்துகிட்டு தம்பியும் ஹஸ்பண்டையும் ஈரோடு ஸ்டேஷனுக்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிஃப்டட்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் தெரியும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே எந்த வேலையை செய்யும்போது ப்ரிகாஷனாக ப்ரீ பிளான்டாக செஞ்சிடணும். தம்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா 27th தான் வந்துட்டு கவுன்சிலிங். பட் 26th வந்துட்டு போய் ரீச் ஆகிடலாம், அங்கே வந்துட்டு போயிடலாம். ஆல்ரெடி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. என்றைக்கு கவுன்சிலிங்கோ அந்த அன்றைக்கி போகாமல் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு எந்த வேலையாக இருந்தாலுமே அதுக்கு முன்னாடியே போய் ரீச் ஆகி வெயிட் பண்ணி அதுக்கு காலையில் அட்டன் பண்ணுறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தம்பிக்குமே சென்னை அப்படிங்கிறது புதுசு தான். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெமிலியரான பிளேசஸ் தான் எல்லாமே. ஸோ அங்கே தான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணாங்க. காலேஜ் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அங்கே தான் வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஃபெமிலியர். தம்பிக்கு எல்லாமே பார்க்குறதெல்லாம் புதுசாக இருக்கும். ஸோ சேம் எனக்கும் அப்படி தான். ட்ரெயினே இது வரைக்கும் பார்த்ததில்ல, ட்ரெயின் வந்துட்டு போனதும் இல்லை. பார்த்துருக்கேன், ட்ரெயின் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ட்ராவலில். ஸோ உங்களில் யாரெல்லாம் வந்துட்டு ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இன்னுமே நான் போனதே கிடையாது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தம்பி வந்து எல்லாத்தையுமே புதுசாக பார்த்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு யூடியூப்ஸில் அண்டு மொபைல் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ சென்னை எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ கிளிப்ஸ் எல்லாம். பட் வந்துட்டு லைவாக ஹஸ்பண்ட் எடுத்து அனுப்பும்போது அது வந்துட்டு பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மதராசப்பட்டினம்லாம் நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த பிளாக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னையுமே கூப்பிட்ருந்தாங்க கவுன்சிலிங் போயிட்டு 2 நாள் சென்னை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. பட் நான் தான் வந்துட்டு போகல. ஸோ ஹஸ்பண்டுக்கு கவுன்சிலிங் வரும்போது நம்ம போகலாம், அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மெமரபுளாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஜாப் வரும்போது தான் நான் வந்துட்டு சென்னைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கொழுந்தனாருக்கு ஜாப் வரும்போது நான் போகல, ஹஸ்பண்டும் அவங்க தம்பியும் தான் போனாங்க. ஸோ தம்பிக்கு ஜாப் வரும்போது அவங்க 2 பேர் தான் போயிருக்காங்க. ஸோ அதனால் நான் அப்போவே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஜாப் வாங்கும்போது நான் கண்டிப்பாக வர்றேன்
அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ப்ரீ பிளான்டாக போயிட்டு இருந்துச்சு. அண்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ட்ரெயினை வந்துட்டு பிடிச்சாங்க. ட்ரெயின் பிடிச்சி நல்லபடியாக சேஃபாக போயிட்டாங்க. அண்டு இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணும்போது வந்துட்டு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இதாகவே இருக்கும், கொஞ்சம் குழப்பமாகவே தான் இருக்கும். ஸோ நல்லபடியாக போயிட்டாங்களா, நல்லா சேஃபாக போயிட்டாங்களா, ரீச் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறது ஸோ அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே ட்ராவலில் எல்லா சமயத்துலேயுமே அப்டேட் பண்ண முடியாது எல்லாத்தையுமே. ஸோ அவங்க போயிட்டு நல்லா ரீச் ஆகிட்டு அங்கே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட ரூம், ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க ப்ளேஸில் தான் வந்துட்டு தங்கியிருந்தாங்க நைட்டு. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு ப்ரீ பிளான்டாக பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ரிலேட்டிவ் அப்படி அங்கே இருக்கிறதுனால ரூம் போட வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் டே கவுன்சிலிங்க்கு வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகிறாங்க. ஸோ கவுன்சிலிங் ரிலேட்டட் ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்துட்டு தம்பி எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அண்டு ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டட் கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தம்பியை வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ண சொல்கிறேன். ஆடியோ மட்டும்தான் வரும், வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வராது. ஸோ கவுன்சிலிங் கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் அனுப்ப சொல்லியிருக்கேன். ஸோ வந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு, அவங்களுக்கு அப்படி போச்சு. ஸோ நான் வந்துட்டு வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு சென்ட் பண்ணாங்க. ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்துட்டு கவுன்சிலிங். ஸோ எல்லோரும் ப்ளே பண்ணிக்கோங்க. நல்லபடியாக அவங்க நினச்ச டிபார்ட்மெண்ட்டே கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உழைப்புக்கு உண்டான ஊதியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைச்சே ஆகும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எங்களோட ஊர்க்காரங்க வந்துட்டு ஜாப் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸு. ஏன் அந்த வீடியோ ஷேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா படிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டு. அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன்னா எல்லாருமே படிக்கணும், கண்டினியூஸாக படிக்கணும், கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். ஸோ அப்படி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது நம்மளையே கொண்டு போய் விட்டுரும். லக் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு 1% தான். 99% நம்மளுடைய எஃபோர்ட் மட்டும்தான் வந்துட்டு அங்கே வெளிக்காட்டும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து படிங்க. படிக்கலைனாலும் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு நம்மளுடைய கையில் வாங்கணும் அப்படிங்கிறத கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறேன். அண்ட் நீங்களும் உங்களுடைய முயற்சிகளை போட்டுகிட்டே இருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். அண்ட் இது ரிலேட்டட் வீடியோஸ்க்கு வந்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.